வங்கதேசத்தில் உள்நாட்டு கலவரம் நீடித்து வரும் நிலையில் வங்கதேச தலைநகர் டாக்காவில் விட்டு ராணுவ ஹெலிகாப்டரில் வெளியேறியிருக்கிறார் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். அவர் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பாக எங்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? அதாவது வங்கதேசத்துல கடந்த சில நாட்களாக போராட்டம் நடைபெறுவது நமக்கு நன்கு தெரியும். இந்த போராட்டத்தின் நீட்சியாக தற்போது வங்கதேச பிரதமரும் அவாமி லீக் கட்சியின் தலைவருமான ஷேக் ஹசீனா வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருந்து பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேறி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. பங்களாதேஷ் ஏர்போர்ஸ் விமானத்தின் மூலமாக அவரும் அவரது சகோதரியும் அங்கு டாக்காவில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு நகர்ந்திருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் நாளுக்கு நாள் வங்கதேசத்திலே அங்கு போராட்டம், மாணவர்களுடைய போராட்டம் என்பது தீவிரமடைந்திருக்கின்றது. தலைநகரை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் போராட்டக்காரர்கள் குழுமி இருக்கின்றனர். இந்த போராட்டத்தினுடைய பின்னணி என்னவென்று பார்த்தோம்னால், வங்கதேசத்தில் பாகிஸ்தானுடனான அந்த போரின் போது உயிர் நீத்த தியாகிகளுடைய வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய நடைமுறை அமலில் இருந்து வருகின்றது. இந்த நடைமுறைக்கு மாணவர்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக 2018ஆம் ஆண்டு அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. ஆனால் இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் மீண்டும் அந்த 30% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று ஷேக் ஹசீனா அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. ஆர்ப்பாட்டத்தில் இதுவரை 200க்கும் மேற்பட்டோர் விழுந்த சூழ்நிலையில் அவர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி நாளுக்கு நாள் போராட்டம் என்பது தீவிரமடைந்து வருகின்றது. இந்த நிலையில் தான் இந்த சூழலை கருத்தில் கொண்டு ஷேக் ஹசீனா 45 நிமிடத்தில் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ராணுவம் அவருக்கு எச்சரிக்கை வழங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த பின்னணியில் தான் அவர் தற்போது டாக்காவை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அவர் வங்கதேசத்தை விட்டு வெளியேறி வேறு நாட்டிற்கு சென்றிருப்பதாகவும் அல்லது வங்கதேசத்திற்குள்ளேயே வேறு சில இடத்தில் இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. அவர் பின்லாந்துக்கு செல்வார் என்றும் இன்னும் சிலர் இந்தியாவிற்கு வரக்கூடும் என்றும் ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அவர் வங்கதேசத்திற்குள்ளேயே பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறாரா அல்லது வங்கதேசத்தை விட்டு வெளியேறி மற்ற நாடுகளில் இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. இன்று மதியம் 2:30 மணியளவில் வங்கதேச தலைநகர் டாக்காவிலிருந்து அவருடைய சகோதரியான ஷேக் ரஹானாவுடன் அவர் வெளியேறி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. எனவே வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அவர் இன்னும் சற்று நேரத்தில் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யக்கூடும் எனவும் ராணுவ தலைமை தளபதி நாட்டு மக்கள் மத்தியில் இது குறித்து உரையாற்றுவார் எனவும் கூட தகவல் வெளியாக இருக்கின்றது. எனவே வங்கதேசத்தில் கடந்த சில நாட்களாக நீடித்து வரக்கூடிய அந்த உள்நாட்டு கலவரம் என்பது தற்போது தீவிரமடைந்த சூழ்நிலையில் ஷேக் ஹசீனாவும் டாக்காவை விட்டு வெளியேறி இருப்பது பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.